ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஏமாப்ல ஏதோ விஷயத்த சொல்லின்னு கூட்டிட்டு வந்து இப்படி வெறிக்க தண்ணிய பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மாப்ள சொல்லு மாப்ள. குடி மாமா. என்ன மாப்ள இத முடிச்சிரு. எனக்கே ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்க. அடி மாமா நான் சொல்றேன். என்ன விஷயம் சொல்ல மாட்டியா? இப்ப சொல்லு மாப்ள. பேச முடியல மாமா. ஏன்டா மாப்ள? துக்கம் தொண்டை அடைக்குது. யாரா அவன்? தொண்டை அடிக்குது மண்டை அடிக்குது. அது சரி, நீ துக்கமா இருக்கிறதுக்கு எனக்கே மாப்பிள்ள ஊத்தி கொடுக்கற? இல்ல மாமா, என் கஷ்டம் அம்புட்டு பெருசு மாமா. நீ சாதாரணமா தான் இருந்தா உன்னால கேட்க முடியாது. அதுக்காக தான் இது. அப்படி என்ன மாப்பிள்ள உனக்கு சோகம்? நான் மாமா இருக்கும்போது உனக்கு சோகம் இருக்கலாமா? சொல்லு மாப்பிள்ள சொல்லு. நேத்து அமுதாவை பார்க்க போனல மாமா. ஆமா, அது அது ஏதோ உன்னை ஏன் பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்றக்கா உன்னை கூப்பிட்டு விட்டா. அங்கதான் மாமா, அங்கதான் மாமா பிரச்சனை ஆயி போச்சு மாமா. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? உன் மாமா மறுபடியும் உன் காதலுக்கு முட்டுக்கட்ட போடுறானா? இன்னைக்கு நான் அவனை உண்டல்ல பண்றேன் மாப்பிள. நீ பாரு, உன் மாமனை நீ வயசுல பார்த்ததில்ல. மாமா போட்ட சொன்ன கேளுங்க மாமா. மாமா பிரச்சனை அது இல்ல மாமா. மாமா சொன்ன கேளுங்க மாமா. மாமா நேத்து அமுதாவை பார்க்க போயிருந்தல மாமா. சரி போன ரிப்பீட். மாமா அவ என்ன சொன்னான்னு தெரியுமா? என்னடா சொன்னா? மாமா அவ என்ன சொன்னான்னு தெரியுமா மாமா? ஐயோ தாங்களையே, ஓவர் ரிப்பீட்டா இருக்கே. நான் குடிச்சிருக்கேனா இல்ல நீ குடிச்சிருக்கியாடா? சும்மா துணைக்கு வந்துட்டு குடிச்ச மாதிரி இப்படி அலுப்பு பண்ணிக்கிட்டீங்கடா. என்னதான் சொன்னா அமுதா? மாமா பாத்தியா இருந்தா இத கட்டிக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டாலாம். போச்சு, எல்லாம் போச்சு மாப்ள. உன் பிளானிங் எல்லாம் போச்சு. வேற ஏதாவது வேலை பாக்குறவனா இருந்தா மாப்ள. மாப்பிள்ளைக்கு காத்து போச்சு. இனி சொல்ல வந்ததை சொல்ல மாட்டான். நான் பாத்தியர்ல போட்ட நாள் பொய் சொல்லி உண்மையை மறைச்சிட்டு அதுக்காக ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். அதையும் அமுதா கிட்டையும் பண்ணக்கூடாது. அம்மா வயசானவங்க, டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்காது. ஒருவேளை நான் அமுதா கிட்ட நான் வாத்தியார் இல்லைன்னு சொன்னா அப்ப என் நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. எதுக்கு அந்த பொண்ணு மனசுல வீண ஆசையை வளர்த்துக்கிட்ட? இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, அமுதா கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்ன வருதோ பார்த்துக்கலாம். எங்க நான் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம்.
என்ன? ஆ? டண்டடாய். அமுதா, எனக்கு பொரியவுள்ள பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? ம்? மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? இந்தா. அமுதா, சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஆனா நீ கோவப்படக்கூடாது. கோவப்படக்கூடாதா? அப்படி என்ன சொல்ல போறிய? அது வந்து அட சொல்லுங்க. அது நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி. அமுதா, 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 இரு. அமுதா, அமுதா. இதா, தொடாதீங்க. போச்சு. என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அமுதா, சொன்ன கேளு. பேசாதீங்க. என்னை ஏன் இப்படி நம்ப வச்சு ஏமாத்துனீங்க? நீங்க வாத்தியாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கணும்னு நான் எவ்வளவு கனவெல்லாம் வச்சிருந்தேன். அது உங்களுக்கு தெரியும்ல. நீங்க போய் சொல்லி விளையாட என் வாழ்க்கை தான் கிடைச்சதா? இத நான் அப்பச்சிக்கிட்ட எப்படி சொல்லுவேன்? உங்களை நான் எம்பிட்டு நம்பினேன். இப்படி பண்ணிட்டீங்களே. என்ன இவ இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறா? அம்மாவுக்கு மேல இருப்பா போல இருக்க. இது சரிப்பட்டு வராத. ஐயோ அமுதா, நான் சொன்னதெல்லாம் உண்மை நம்பிட்டியா? என்ன அமுதா, நீங்க பாரு, நீ எப்பவும் என்னை விட என் வேலையை பத்தியும் ஸ்கூலை பத்தியும் அதிகமா பேசிட்டு இருந்த. அதனால நான் வாத்தியார் இல்லைன்னு தெரிஞ்சா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு பாக்குறதுக்காக சும்மா ஒரு பொய் சொன்னேன், அவ்வளவுதான். ஓகே, அதுவும் ஒரு விளையாட்டுக்கு தான். ஓகே, அத சொன்ன உடனே அதுக்கு இப்படிலாம் அழுது சரியான அழுமூஞ்சி. எனக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல. அதுவும் என்கிட்ட போய் எப்படி உங்களுக்கு போய் சொல்ல மனசு வந்துச்சு? போய் சொல்லுவியலா? போய் சொல்லுவியலா? சொல்லுங்க. வலிக்குது. நல்லா வலிக்கட்டும். இரு. இப்படிதானே என் மனசுக்கும் வலிச்சிருக்கும். ஓகே ஓகே ஓகே, சாரி அம்தா, நீ இவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்ல நான் நினைக்கல. ஓகே, ஏதோ சும்மா விளையாட்டுக்கு. இதெல்லாம் ஒரு விளையாட்டா? இனிமே சும்மா கூட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. சரி, சாரி சாரி. ஓகே, இன்னைக்கு முழுக்க என்கிட்ட பேசாதீங்க. ஏய் அமுதா, அமுதா, அமுதா. டேய் செந்தில், தேவையில்லாம ஒரு உண்மையை சொல்லி ஒரு பெரிய புயலை கலப்ப பார்த்துட்ட நீ. இனி அமுதா கிட்ட பத்தி பேசவே கூடாது. வீட்டுல விஷயம் தெரிஞ்சு உண்மையிலே ஒரு புயல் உருவாகிறதுக்குள்ள எப்பாடு பட்டாச்சும் அந்த டிகிரியை முடிக்கிற வழியை பாரு. உனக்கு வேற வழி இல்லடா செந்தில். இது அமுதாக்கு நல்லா இருக்கும். அவ கலருக்கு. அமுதா, ஏ அமுதா, எனக்கு என்னமோ இது உனக்கு லட்சணமா இருக்குன்னு தோணுது. நல்லா இருக்குல்ல? இது எடுத்துக்க. இல்ல, எனக்கு இந்த கலர் பிடிக்கல. அப்படியா? அமுதா, இந்த புடவை எப்படி இருக்கு பாரு. நல்லா இருக்கு. காமி, நல்லா இருக்கா? ஆ. பிடிச்சிருக்கா உனக்கு? நல்லாதான் இருக்கு. இதனை இம்புட்டு ரேட்டா இருக்கு. 15,000 போட்டிருக்கு. ஆ, 15,000மா? இந்த புடவைக்கு என்னங்க, நல்லா தானே இருக்கு. 15,000 ஒரு விஷயமா?
நீங்க எடுத்தீங்களே அந்த புடவை எம்பிட்டு? $2999. $2999 ஒரு விலையா? ஏங்க முகூர்த்த சேலைய இம்பிட்டு கம்மியான காசுல எடுப்பாங்க? இதெல்லாம் ஒரு சேலைன்னு தூக்கிட்டு வந்து காட்டுறீங்களே. என் கல்யாணத்துக்கு எடுத்த சேலை ரேட் என்னன்னு தெரியுமா? 45,000 ரூபாய். 45,000-மா? ஆமா. ஏய், அதெல்லாம் பார்த்தா இந்த 15,000 ரொம்ப கம்மி தான். நான் தான் ஏதோ போனா போகுதுன்னு உங்க நிலைமை தெரிஞ்சு கம்மி காசுல பாத்துட்டு இருக்கோம். என்னம்மா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கு? சும்மா இரு. பாப்பா விடு, அவளுக்கு என்ன பிடிக்குதோ அவளே எடுத்துக்கிட்டேன். நீ வா, உனக்கு நம்ம எடுப்போம். இந்த புடவைய பாரு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கத்த. நாகு, நீயும் பாருத்தா, உனக்கும் பிடிக்கணும்ல. ஏண்டி இதெல்லாம் என்ன கலரு? இதெல்லாம் கட்டினா உனக்கு நிறக்குமா? அவங்கதான் எடுத்துட்டு வராங்கன்னா நீயும் மண்டே ஆட்டுற. ஏங்க 5,000க்குலாம் யாராச்சும் முகூர்த்த புடவை எடுப்பாங்களா? செந்திலு, மணி இப்பயே 2 ஆச்சுப்பா. எப்படி இவங்க துணியெல்லாம் எடுத்து முடிச்சு வர்றதுக்குள்ள மணி 3-3:30 ஆயிரும். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடணும்னு நினைச்சிடாதீங்க. போற வழியில ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. தாங்க முடியல, பசி கிருகிருன்னு வருது. சரி மாமா, பாத்துக்கலாம். என்னத்த வாங்கி கொடுக்க போறியோ? மாமா டைம் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா எடுக்க சொல்லுங்க. ஆமா, நானா முடிக்க வேணாம்னு சொல்றேன். 1 மணி நேரம் தேடி ஒரு துணியை செலக்ட் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் 2 கலரை காமிச்சோம்னா எடுத்த கலரை போட்டுட்டு மறுபடியும் அந்த கலருக்கு போயிருதுங்க. அவங்க எப்ப எடுத்து முடிப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இன்னொரு பண்டல் வருது. அண்ணே, பரமாக்கா அம்மா எல்லாருக்கும் எடுத்தாச்சு. எனக்கும் புடவை பாத்துட்டு இருக்கோம். நீ இதுக்கெல்லாம் பில் போட்டுருன்னு. மொத்தமா பில்லு போட்டுக்கலாம். சீக்கிரம் முடி போனா. சரிண்ணே. போனா சீக்கிரம் முடிச்சு விடு ஆத்தா. இன்னும் 2 பேருக்கு தானே மாமா, வந்துடுறோம். சின்ன மாமா, நீங்க இங்க சும்மா தானே நிக்கிறீங்க? வந்து எங்களுக்கு ஒத்தாசையா நின்னா என்ன? ஆமா, கேப்ப. ஏன் கேட்க மாட்டேன்? காலையில 9 மணிக்கு வெறும் வயித்துல கூட்டிட்டு வந்துட்டு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காம அக்கா தங்கச்சி லூட்டி அடிச்சுட்டு இருக்கீங்க. மாப்பிள பாத்துக்க, உன் அக்காவும் தங்கச்சியும் என்னை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டாளுங்க. கொஞ்சம் இரு, எடுத்து கொடுத்துட்டு வரேன். ஏன் சித்தப்ப இந்த வெயில் அப்படி காய வச்சுட்டு 2 மணி நேரமா நல்ல ஹோட்டல் கூட்டி போய் வயிறார சோறும் போடலாம். துணி எடுக்க போல பெரிய ரோதனையா இருக்கு, உள்ள கூட்டு போமா. போய் கதவை திறப்போ. சரிம்மா, கொஞ்சம் தள்ளுங்க. அமுதா, இதாம்மா நம்ம வீடு. வாத்தா, உள்ள போலாம். இல்லம்மா, அப்படியே கிளம்புறோம். இன்னொரு நாள் வரோம். என்னம்மா அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலன்னா எப்படி? உள்ள வந்து ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்க. அப்படி இல்லம்மா, கல்யாணத்துக்கு முந்தி கொண்டாங்குடுத்தான் வீட்ல அண்ணன் தண்ணி புழங்குறது நம்ம குடும்பத்துல வழக்கம் இல்ல. நாங்க அப்படியே கிளம்புறோம். அவர் வேற 3 தடவை போன் பண்ணிட்டாரு. அட, ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போறதுல அதுக்குள்ள குடி என்ன முழுகிட போகுது. ஏங்க, இன்னும் என்ன பழைய காலத்திலே இருக்கீங்க? காலை எம்பட்டு மாறி போயிடுச்சு. வாங்க, அம்மா தான் கூப்பிடுறாங்கல்ல, ஒரு காப்பி குடிச்சிட்டு போலாம் வாங்க. இல்ல, அவங்க போன் பண்றாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். அமுதா, நீ வாத்தா. வாத்தா. ஆமா, நீ வா. நீ உள்ள வா. மாமா வெயில ரொம்ப நேரம் நிக்க முடியல. சொல்ல சொல்ல நீ உள்ள போறியாடி? நீ வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்ப இந்த நாகு யாருன்னு காட்டுறேன்.
சரிம்மா. அண்ணா வண்டி எடுங்க. மேடம் அவங்க வரலையா? வண்டி எடுங்கன்னு சொல்றேன்ல. நாகு புடவை பாத்தியா? இந்த புடவை ஒண்ணுதான் கேடு இப்போ. ஏய் நாகு நாகு என்ன ஏன் இப்ப கோவப்படுற? அமுதா எங்க? என்ன சொல்லணும்? நான் அவமானப்பட்டதெல்லாம் சொல்லணுமா? நான் அப்பவே சொன்னேன்ல, நான் போக மாட்டேன் அப்படின்னு. நீங்க தானே என்ன வம்படியா அமுச்சு வச்சீங்க. அங்க போய் நல்லா நான் அவமானப்பட்டு தான் வந்தேன். அத்தா நாகு நில்லுத்தா, என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே தெரியும். என்ன மாமா தெரியணும்? என்ன மாமா தெரியணுங்கிறீங்க? நல்லா அசிங்கப்பட்டதா சொல்லுமா நானு? ஜவுளி கடைக்கு போனேமா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி வண்டி நின்னுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ள வீட்டுல அண்ணன் தண்ணி புழங்க கூடாதுன்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்கதான் கொஞ்சம் கூட முறையே இல்லாம கூப்பிடுறாங்கன்னா இவள பல்ல கட்டிட்டு அவங்க பின்னாடியே போறா. இவளுக்கு எங்க போச்சு புத்தி? இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் வேற ஆக போகுது. யார் பேச்சாவது கேக்குறாளா அவ? இத்தனைக்கும் மாமா, நான் அவகிட்ட சொன்னேன் போகாத அப்புச்சி வைவாகர்னு நான் கண்ணை வேற காட்டினேன். கேட்டாளா அவ? ஏதோ ஊர் உலகத்துல பாக்காத ஐத்த மருமக மாதிரி சிரிச்சுக்கிட்டு எல்லாம் உள்ள போறாங்க. இந்த அண்ணமண்டி சொல்றேனே, ஏதாச்சும் மரியாதை இருக்கா? இந்த புள்ள இப்படி தெரிஞ்சதுன்னா ஊருக்குள்ள நமக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மரியாதையே சுத்தமா போயிடும். இங்க பாருங்க, இனிமே அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் மரியாதை உங்களுக்கு. அம்முக்கு அப்படி என்ன தப்பு பண்ணுச்சு? அது வாழ போற வீட்டுக்கு தானே போச்சு. அதுக்கு எதுக்கு அண்ணமண்டி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு போறாங்க? அப்பா அவளுக்கு இன்னைக்கு வீட்டுல தரமான சிறப்பான சம்பவம் காத்துட்டு இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்பச்சி நான் வேணா அமுதாக்கு போன் பண்ணி பார்க்கட்டுமா? வேண்டாம், அவ வரும்போது வரட்டும். இந்த ரோசத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. டேய் வடிவேலு, நான் ஏதாவது வண்டி வந்தா போய்க்கிறேன். அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு காரை வீட்டுக்கு கொண்டு வந்துரு. சரிண்ணா. டேய் நிறுத்துடா, நீ போற வழியில நான் இறங்கிறேன். விட்டுட்டு சீக்கிரம் வாடா. சரிண்ணா. போப்பா. வண்டியில ஏறி விட்டுறேன். இல்ல வேணாம், நாங்க வரல, நீ கிளம்புடா. அத்தை, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க குழப்பிக்க வேண்டாம். நான் மட்டும் இவங்க கூட போயிடுறேன். அது இல்லம்மா அத்தை, நீங்க பாதி வழியில என்ன விட்டுட்டு போறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்களும் வருத்தப்படாதீங்க. நான் யார் கூட போறேன்? சின்னவர் கூட தானே. நான் பத்திரமா போயிடுவேன் அத்தை, நீங்க போங்க. சரிம்மா. ஏய் வடிவேலு, பத்திரமா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. வாங்க வண்டியில ஏறுங்க. ஹலோ அமுதா. சொல்லுங்க. என்ன அமுதா, வீட்டுக்கு போயிட்டேன்னு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அம்மா இங்க என்னமோ எதுவும் தவிச்சிட்டு இருக்காங்க. அது இப்பதான் ரூம்குள்ள வர, நீங்க சரியா கூப்பிடுறீங்க. அமுதா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லதா பேசுறேன். இல்ல அமுதா, உன் குரலே சரியில்லை. நீ எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியாதா? என்ன நடந்ததுன்னு சொல்ல.
ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, விடுங்க. ஒண்ணும் இல்ல. என்ன நடந்துச்சுன்னு சொல்ற? என் மேல சத்தியம் அமுதா. என்னாச்சு? சொல்லு அமுதா, என்ன ஆச்சு? அமுதா, 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 நீ எதை பத்தியும் கவலைப்படாத, சரியா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடும், சரியா? நீ எதையும் குழப்பிக்காத. நான் அப்புறம் பேசுறேன், சரியா? உன் அப்பச்சி என்னன்னா என்ன பார்த்தாலே பேத்தாத்தனமா பாக்குறாரு, முறைக்கிறாரு. உன் அண்ணன் ஒரு பக்கம் திருப்பிக்கிறான். என்னடி உன் கதை சொல்லு. ராத்திரி பகலும் பார்க்காம மணிக்கணக்கா போன் பேசிட்டு இருந்தல, அப்படி பண்ணும் போது தெரியும் நீ உன் அப்பூச்சி என்ன லட்சணத்துல வளர்த்தாருன்னு. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம உன்னெல்லாம். என்னடா என்ன நினைச்சுக்கோ மனசுல? இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? ஆய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. இன்னொரு தடவை நீ அமுதாவை மரியாதை இல்லாம பேசின, கம்பின் கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். செந்தில், என்ன மனுஷனும் கேட்டியா அமுதா? கேட்டியா எப்படி பேசுறான்னு? இதுக்குதான் அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போடும் துடிக்கிறியோ? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், அந்த குடும்பத்தோட சம்பந்தம் வேணான்னு. கேட்டீங்களா? இவதான் ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச மாப்பிளைய பார்த்த கணக்கா கட்டிக்கிட்டு அவனதான் கட்டிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. இப்ப அவமானப்பட்டது யாரு? நம்மளும் நம்ம குடும்பம் தானே. அண்ணமண்டி, இவர் ஒருத்தர் இப்படி பேசுறத வச்சு மொத்த குடும்பத்தையுமே இப்படி பேசுறது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? ஓ, துவரைக்கு குடும்ப சமாச்சாரம் பேசுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களோ? எங்களுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. நீ ஒண்ணு சொல்ல வேணாம், புரியுதா? உன் வயசுக்கு என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. அமுதா, இந்த ஊருக்குள்ள அப்பச்சி எம்புடி பெரிய மனுஷன். அவங்களுக்கு இருக்க மரியாதை எப்பேற்பட்டதுன்னு உனக்கு தெரியும்ல? அதுல கால்வாசி பெருமாட்டி இந்த குடும்பம். காசு பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, மனுஷ மக்கள் தராதரம் கூட தெரியாம இருக்காங்க. இதெல்லாம் வேணாம், சரியில்லை, யோசிச்சுக்க. இதெல்லாம் நம்ம அப்பச்சிக்கு தேவைதானா? என்னங்க இவகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க? இனிமே அந்த குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் ஒண்ணும் கிடையாது. இந்த பேச்ச இத்தோட விட்டுருங்க, அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஊர்ல மாமா மரியாதைக்கு ஏத்த நல்ல பவுசான குடும்பம் எல்லாம் நம்ம வரனுக்காக காத்துட்டு இருக்கு. அவங்கள யாராச்சும் பேசி பார்த்து முடிச்சிடலாம். நிறுத்துங்க. நம்ம வேற இப்படி போன்ல அழுதுட்டோம். பாவம், அவங்க மனசு எப்படி கஷ்டப்பட்டிருக்கும். நான் ஒரு மக்கு, எதை எப்ப பேசணும்னு தெரியாம பேசிட்டேன். போன் பண்ணி பார்க்கலாமா? சொல்லுங்க. ஹலோ, இல்ல ஓகேவா? அது அப்ப ஏதோ தெரியாம அழுதுட்டேன். நீங்க எதுவும் அதை பெருசா எடுத்துக்காதீங்க. அது அவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்ல. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அடேங்கப்பா, அப்போ அம்பிட்டு அழுத அமுதாவா இது? எங்க இருந்து வந்துச்சு இப்படி தைரியம்? போன்ல பேசிட்டு இருக்கியா?
போன்ல யாரு? கேக்குறேன்ல, யாரு? குடு. ஹலோ தம்பி, நான் நாகு பேசுறேன். சொல்லுங்கக்கா. ஏன் தம்பி, இவதான் படிக்காதவ, அறிவில்ல. உங்களுக்குமா ஒண்ணு தெரியாது? பரிசம் போட்டுட்டா நேரம் காலம் எல்லாமே இப்படிதான் போன்ல பேசிட்டு இருப்பீங்களா? இன்னும் கல்யாணம் ஒண்ணும் முடியல. 2 பேருக்கும் அது ஞாபகம் இருக்கு. மேடை வரைக்கும் கல்யாணம் போய் நின்ன கதையெல்லாம் இருக்கு. அப்படி ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன? நீங்க ஆம்பளை போயிடுவீங்க. பாதிக்கப்பட போறது எங்க வீட்டு பொண்ணு. புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. குடி. இவனா? இதோ வந்துட்டேங்க. டேய் நில்றா. சை. டேய் என்னடா இம்புட்டு கோவமா வர? என்னடா உங்க வீட்டாளுங்க ஏதாவது சண்டை கிண்ட போட்டாங்களா என்ன? சித்தப்பா, இனிமே அவங்கள என் வீட்டாளுங்கன்னு சொல்லாதீங்க சித்தப்பா. இதான் என் குடும்பம், இதான் என் வீடு. புரியலையே. சித்தி, நான் இனிமே இங்கதான் தங்க போறேன் சித்தி. என்னடா பேசிட்டு இருக்க? வீடுனா சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு இங்கேயே வந்து தங்கிருவியா? டேய் சும்மா இருடி. டேய் வடிவேலு, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லு. ஏண்டா, உன்னைய மாதிரி ஒரு தங்கமான பையன் கிடப்பானாடா அவங்களுக்கு? உன்னைய மதிக்க தெரியாம இப்படி எல்லாம் சண்டை போடுறாங்க பாரு. டேய் மனுஷங்களாடா அவங்க. நீ விடு வடிவேலு. உன் கோபம் போற வரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்க. என்ன இப்போ இதுவும் உன் வீடு தானே? ஏங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவங்க வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் முறைப்பாடு இருக்கு. இவங்க ஆத்தா ஊரெல்லாம் 2 குடும்பத்துக்கும் முறைப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனை எப்படிங்க நம்ம தங்க வைக்க முடியும்? இங்க பாரு வடிவேலு, நீ எங்க மேல பிரியமா இருக்க, நாங்களும் உன் மேல பிரியமா தான் இருக்கோம். நீ எங்க வீட்டுக்கு வரப்போக இருக்க, அதெல்லாம் சரிதான். நீ இங்க ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கப்பா. ஏய் முறைப்பாடு என்னடி முறைப்பாடு? என் மகன் மெஸ்ல போய் சாப்பிடட்டும், நான் காசு தரேன். நமக்கு காசு குறைஞ்சா போகுது. ஏய் வடிவேலு, நீ இங்கேயே தங்கிக்க, ஆகுறத பாத்துக்கலாம். சரிங்க சித்தப்பா. சித்தி, அண்ணன் எங்க ஆளே காணோம் வந்ததுல இருந்து? பின்னாடிதான் இருக்கான், போய் பாரு. சரிங்க சித்தி. அம்மா, இங்க என்ன பள்ளிக்கூடம் போலியா? அதுவாக்கா, பள்ளத்தூர் ஸ்கூல்ல கேம்ப் போட்டிருக்காங்க. அதான் அங்க போறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. சாயந்தரம் வந்துருவேன்க்கா. எங்கன்னு சொன்ன? பள்ளத்தூர்லயா? ஆமாக்கா. நதியா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அட, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கக்கா, பண்ணிடலாம். சமத்து. அன்னைக்கு உன்ன அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து ஒருத்தர் சண்டை போட்டு காப்பாத்தினாருல்ல? ஆமா, செந்தில் அண்ணன். அவங்க வந்து அடிச்சதுக்கு அப்புறம் தானே அந்த ரவுடிங்க என்ன பார்த்தாலே 10 அடி தூரமா போறாங்க. அவங்களேதான். அவங்களுக்கு என்னக்கா? எனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்னக்கா சொல்றீங்க? உண்மையாவா? என்னால நம்பவே முடியல. கேட்கவே அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. அதுக்குதான் நதியா, இத உன்கிட்ட கேட்கலாமான்னு தெரியல. என்னக்கா தயக்கம்? கேளுங்கக்கா. நான் என்ன செய்யணும்? இந்தா, இது என் போன், பத்திரமா வச்சுக்கோ. இப்ப நீ போற பள்ளத்தூர் பள்ளிக்கூடத்துலதான் அவங்க வாத்தியாரா வேலை பாக்குறாங்க. ஓ அப்படியா? சரிக்கா, இந்த போன் எடுத்துட்டு போய் நான் என்ன செய்யறது? அது அவங்க அங்க எப்படி பாடம் நடத்துறாங்க, பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா எப்படி இருக்காரு, என்ன பண்றாருன்னு எல்லாத்தையுமே எனக்கு போட்டோ வீடியோல புடிச்சு தரியா? ஏன்னா அவங்க பள்ளிக்கூடத்துல எப்படி இருப்பாங்கன்னு பாக்க ரொம்ப ஆசைடா.
அக்கா இதெல்லாம் ஒரு விஷயமா அக்கா? நான் பாத்துக்கிறேன்க்கா. உங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டியது இந்த நதியாவோட பொறுப்பு. ரொம்ப நன்றி நதியா. சரிக்கா, நேரமாச்சு, நான் வரேன். சரிடா. என்ன புள்ள, நீ இன்னும் ரெடி ஆகலையா? இப்பதான் பேசினேன். பள்ளி கோயிலுக்கு வந்துருச்சான். நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. சரி வாங்க போலாம். வாமா சீக்கிரம். ஐயோ, என்னாச்சு? பாத்து பாத்து. ஒரு நிமிஷம் காமி, ஏதாவது அடிபட்டு விடுன்னு சொல்றேன்ல. ஐயோ, கால காட்டு. என்ன வலிக்குதா? காமி, ஐயோ விடுன்றல. காட்டு. அடிபட்டு இருக்கா? காட்டு. விடு, தொடாத. காட்டு காட்டு. வேணாம் விடுங்கறல. ஏய், சொல்றது கேளு. வா. அதான் இம்பிட்டு நாளா பேசாம இருந்தல, இப்ப என்னவா வந்துச்சு புதுசா? பாசம் பொத்துக்கிட்டு வருது. முத கையை எடுக்கிறியா? அமைதியா வாய் மூடிட்டு இரு. என்னதான் உனக்கு பிடிக்காதுல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ற? நான் வேணா உனக்கு என்ன, போக வேண்டியதானே? யார் சொன்னா உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு? நீனா எனக்கு அம்புட்டு பிரியம் உமா. நம்ம அம்மா நம்மளை விட்டுட்டு போகும்போது உனக்கு என்ன வயசுன்னு தெரியுமா? என்னமோ என்ன நம்பிதான் உன்னையும் செல்வாவையும் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு அடிக்கடி தோணும். உன்னை எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? நீ பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டு பாஸ் ஆயிட்டேன்னு போய் சொன்ன. எனக்கு போய் சொன்னாலே பிடிக்காது. அதுவும் படிப்பு விஷயத்துல போய் சொன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. ஆனா அதை தவிர உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல உமா. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, என்னால படிச்சுட்டு இருந்த உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களேன்னு தான். ஐயோ, இந்த பொண்ணா? இது அமுதா ஊருக்கார பொண்ணாச்சே. இது கண்ணுல மாட்டணும், அவ்வளவுதான். செந்திலு, மரியாதையா மூஞ்ச மறைச்சுக்கோ. நம்ம மூஞ்ச வர நல்லா ஷார்ப்பா பார்த்து வச்சிருக்கா. சார்கிட்ட நோட் அப்புறம் கொடுத்துக்கலாம். இந்த பொண்ணு எங்க படிச்சிட்டு இருக்கா? அமுதா ஊர்ல கோச். ஏற்கனவே டீ காஃபி வாங்குறது நம்மளதான் அனுப்புறாங்க. இவளுக்கு மட்டும் நான் வாத்தியார் இல்ல கிளர்க்கு தான் தெரிஞ்சது. அமுதாவுக்கே விஷயம் தெரிஞ்ச மாதிரிதான். கண்ணுல மட்டும் மாட்டணும், அம்புட்டுதான். என்ன பண்ணலாம்? பேசாம தலைவலிக்குது ஹெட்மாஸ்டர் சொல்லி லீவ் போட்டு நைஸா எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போயிட வேண்டியதா. அப்ப நீ இன்னும் அவளை பாக்கலையா? இல்லக்கா, நான் இன்னும் அண்ணனை பாக்கல. ஹலோ, சொல்லுங்க. இல்லக்கா, அது வந்து நதியா, இருக்கியா? அக்கா
இவகளை பாத்தியார்னு சொன்னாங்க. பாத்தியார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பாங்களா? ஏய் நதியா இருக்கியா? அக்கா அவங்கள நீ இன்னும் பாக்கலையா? பாத்துட்டேன்க்கா. இப்பதான் பார்த்தேன். ஏய் அப்போ வீடியோ? அது அது நான் நேர்ல வந்து சொல்றேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.